நீங்க வந்து வேணா ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் 2024 என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு தமிழுக்கு ஒரு நல்ல உலகம் பார்த்தா ரவீந்திரன் துரைசாமி கரெக்டியாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்னுடைய தம்பி தான் அவர் அப்படின்னு சொல்லி தம்பி தான், அது பிரச்சனை இல்ல, தம்பி தான். கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கே சார். கடுமையான விமர்சனம் வச்சாதான் மக்களுக்கு உண்மை தெரியும். அப்ப களத்துல இருக்கவனுக்கும் எல்லா களத்துல நிக்கிறவனுக்கும் களத்தை விட்டு ஓடுறவனுக்குள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியும். நடந்த பெரிய விஷயம் வந்து தமிழக பாஜக அண்ணாமலைன்னு உருவாயிட்டுல, விண்ணை பிளக்கும் கோஷம், விண்ணை பிளக்கும் கோஷம். அப்போ கருத்து கணிப்பு பொய்யர்கள், அண்ணாமலை ஜஸ்ட் லைக் தட் எடுத்த நயவஞ்சக நரிகள் எல்லாம் இன்னைக்கு முகத்தை எங்க கொண்டு வச்சிருக்குது. எவ்வளவு உயரத்துல அந்த நரிகள் இருந்தாலும் அந்த நரிகளுக்கு இன்னைக்கு உண்மை நிலைமை தெரிஞ்சிருக்கும்ல. சீமான் நிக்கிறாரியா, எல்லா களத்திலும் நிக்கிறாரியா, அதனாலதான் அவர் வளர்றாருன்னு சொல்லணும் இல்ல. அதுல நீ மூடி மறைக்கிறீங்கன்னா உள்நோக்கம் இருக்கு, நயவஞ்சக தன்மை இருக்கு. அல்லது நீங்க பீகாரி பிராமின்ங்கிறனால தமிழ் பிராமணருக்குள்ள உணர்வு உங்களுக்கு இல்ல. சீமான் தமிழ்னு சொல்றதும் குடமுழுக்கு திருச்செந்தூர்ல தமிழ்ல சொல்லுங்கலாம் உங்களுக்கு தீவிர மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறீங்க. கேட்டிருக்காரா ரங்கராஜ் பாண்டே புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லன்னு கேட்டுருவாரா? இதை நீங்க ஏன் கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க? சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர்ங்கிறதும் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு ரீச் நல்லா இருக்குங்கிறது நம்ம ஏன் மறுக்க போறோம்? அது உண்மை. பட் கருத்து, கிரெடிபிலிட்டி, உண்மை மக்களை பற்றி சேரணும். தமிழ்ல குடமுழுக்குன்னு சீமான் கேட்கிறாரு, வேற எந்த கட்சியும் கேட்கலங்கிறத தனி வீடியோ ரங்கராஜ் பாண்டே போடணுமா வேண்டாமா? அப்ப நீங்க பீகாரியா செயல்படுறீங்களா? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழகத்தின் அரசியல் நிலவரங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பத்ரா. தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்களும் சரி, அரசு அதிகாரிகள் பலரும் இன்னைக்கு தலைவர் விஜய் முன்னிலையில இணையறாங்க. இது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை அரசு, இது ஒரு பிளஸ், அவங்க விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வலிமை வரும் நம்பி இணையறாங்க. விஜயகாந்த் கிட்ட கூப்பா கிருஷ்ணன், ஆஸ்டின், பொன்னுச்சாமி, பன்னூட் ராமச்சந்திரன் எல்லாம் அவங்க ஒரு வெயிட்டேஜா விஜயகாந்த் ரேஞ்சுக்கு அடைஞ்ச மாதிரி இவர் ரேஞ்சுக்கு இவங்க எல்லாம் இணையறாங்க. ஸோ இது தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ். இப்போ இந்த நிலையில பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாசும் காலையில ஒரு பேட்டி அளிக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா 2026 ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்றாரு. அப்பனா பாமகவும் வந்து அதிமுகவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தனித்து நின்று களமாட முடியாது, அதிமுகவோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை வச்சு அவரு அன்பு தம்பி மு.க. ஸ்டாலின் சொன்னதுல இருந்து மாறி இருக்காருன்னு அர்த்தம். அது அன்னைக்கு இது இன்னைக்கு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை ஜாதியை சொல்லி திட்டினார். அப்ப நான் கண்டிச்சேன், யாருனாலும் யாரையும் ஜாதியை சொல்லி திட்டக்கூடாது, அது தவறு. அதற்கு பிறகு மாநாட்டில் மிகப்பெரிய வன்னியர்கள் கூடின கூட்டத்தில் அன்பு தம்பி ஸ்டாலின் செய்யாம யார் செய்வாருன்னு ஸ்டாலினை தம்பின்னு சொன்னாரு. அப்புறம் திமுகவுக்கு ஆதரவான சில அறிக்கைகளையும் திமுக ஆப்ஷன் தனக்கு இருக்கதாட்டு காட்டினாரு. இப்போ வந்து ஆட்சி மாற்றம்னு சொன்னாருன்னா குருமூர்த்தி, சைத துரைசாமி இவங்க பார்த்துறதுல பாஜக சார்பாட்டும் அதிமுக சார்பாட்டும் உங்களுக்கு 35-40 சீட்டு தரப்படும், எம்ஓஎஸ் இந்த மாதிரி ப்ராமிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த ப்ராமிஸின் அடிப்படையில் அவர் இந்த கூட்டணி அமையும் போது அது திமுக எதிர்ப்பு இது வந்து டைல்யூட் ஆகக்கூடாதுன்னு அவர் ஆட்சி மாற்றம் உறுதின்னு அவர் அதை சொல்லியிருக்கிறார். அப்படிதான் எடுக்கணும். இப்போ நேற்றைய தினம் சென்னைக்கு வந்த அமித்ஷாவோட வருகை வந்து பாஜக அதிமுக கூட்டணியை மேலும் உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பேசின நிறைய உரை வந்து ஒரு அரசியல் வியூகங்களை வகுத்திருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த பேச்சு பாஜக அதிமுக கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்படுது, ஏற்கனவே உறுதிப்பட்டுட்டு அமித்ஷா வந்து எடப்பாடியை சிஎம்மா சொல்லிட்டாரு, எல்லாமே சரி. அதை விட அங்க நடந்த பெரிய விஷயம் வந்து தமிழக பாஜக அண்ணாமலைன்னு உருவாயிட்டுல, விண்ணை பிளக்கும் கோஷம், விண்ணை பிளக்கும் கோஷம். அப்போ கருத்து கணிப்பு பொய்யர்கள், அண்ணாமலை ஜஸ்ட் லைக் தட் எடுத்த நயவஞ்சக நரிகள் எல்லாம் இன்னைக்கு முகத்தை எங்க கொண்டு வச்சிருக்குது. எவ்வளவு உயரத்துல அந்த நரிகள் இருந்தாலும் அந்த நரிகளுக்கு இன்னைக்கு உண்மை நிலைமை தெரிஞ்சிருக்கும்ல. தலைவர் பதவி, அந்த நரிகள் எவ்வளவு உயரத்துல வேணாலும் இருக்கலாம், அந்த நரிகளுக்கு களம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. களம் அண்ணாமலை தான் தமிழக பாஜகன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து காங்கிரஸ்னா காமராஜ் தான் தமிழ் மண்ணில் நிரூபணமானது மாதிரி பாஜகன்னா அது பலகீனமான ஒரு கட்சியில வாக்கு வங்கி நிரூபிச்ச அண்ணாமலை தான் பாஜகன்னு நிரூபணமான நாள். அதுக்காக ஏற்கனவே உள்ள பேசிக்கை நான் குறைச்சி சொல்லலை. பேசிக்கு
எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவர் தான், வானதி சீனிவாசன் கமலாசனையை தோக்கடிச்சவங்க, நயனார் நாகேந்திரன் 2 முறை ராமநாதபுரத்தில் 30% தாண்டினவர், இங்க திருநெல்வேலி 30% தாண்டினவர், தமிழிசை அம்மையார் ஒரு லாயலிஸ்டா கட்சிக்காக கடுமையாக உழைச்சவங்க. இப்படி இவர் ராம சீனிவாசன் நண்பர், அவர் வந்து 3வது இடத்துக்கு அதிமுகவை தள்ளினவர். மற்றவங்கள நான் குறைச்சி மதிப்பிடலை. கட்சிராஜா இந்துத்துவக்காக நிற்கக்கூடியவர், அவருக்கும் கைத்தட்டல் கிடைச்சி. ஆனால் டாப் ஆஃப் தி ஆல் வந்து தமிழக பாஜக அண்ணாமலை தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு பார்த்தீங்களா. இது பிஎம்ஓக்கு தெரியும், மோடிக்கே தெரியும். அப்போ இனிமே அண்ணாமலையை தவிர்த்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. அண்ணாமலை என்ன கேட்பாரு, 2 ரெட்டலைக்கு 1 தாமரைக்கு சீட்டு வாங்கணும் வேணும். நான் எடுத்த 11.4% வாக்கும் ஒன் டைம் ஓட்டா போயிடக்கூடாது. இந்த ஓட்டு நிரந்தர ஓட்டா நின்னாதான் மோடி வந்து 2029 நல்ல அலையன்ஸ் கிடைக்கும். அல்லது எடப்பாடி பழனிசாமி 24 கலத்தி விட்ட மாதிரி 29 மோடியை கலத்தி விட்டுருவாரு. ஸோ எவ்வளவோ சொல்லியும் அத்வானியை 2009 கூட்டணியில 4 வாஜ்பாயை சேர்த்த ஜெயலலிதா அத்வானி 9 சேர்க்காத மாதிரி 29 எடப்பாடி வந்து மோடியை டிச் பண்ணிடுவாரு. அப்போ மோடியை எடப்பாடி டிச் பண்ணாம இருக்கணும்னா 2 இலைக்கு 1 தாமரை சீட்டு வாங்கணும். அண்ணாமலை அதை சாதிப்பாரு. ஏன்னா அண்ணாமலை தமிழக பாஜக, அவருடைய இந்த எண்ண ஓட்டத்தை மீறி இங்க வந்து சீட் ஷேரிங் ஒன்றும் சரியா அமையாது. இதுக்கடையில அமித்ஷா 50 சீட்டு வாங்குங்க, வின்னபிலிட்டி சீட் வாங்குங்க, திருவண்ணாமலை திருக்கோயிலூர் போன்ற சீட்டுகள்லாம் வாங்காண்டாம். நம்ம 2வது இடம் வந்த சீட்டுகள் ஒரு 50 சீட்டு வாங்கிருங்க, நாம செகண்ட் பிளேஸ் வந்த சீட்டு வாங்கிருங்க, அதை நம்ம அந்த இடத்த சீட்டா கன்வெர்ட் பண்ணுவோங்கிற அந்த அடிப்படையில் அண்ணாமலை அமித்ஷா அவர் வியூகம் அமைச்சதாட்டு தகவல்கள் வருது. அண்ணாமலையை பொறுத்தவரையில 11.4%க்கும் 19.4%க்கும் 2 இலைக்கு 1 தாமரைங்கிறதுல குறைஞ்சபட்சம் அவர் சாதிப்பாரு, நான் உறுதியா நம்புறேன். அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்திருக்கிறது, பவித்ரா சொன்ன மாதிரி. அதையும் தாண்டி அமித்ஷாவோட அந்த உரையில பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து அவர் நினைவு கூர்ந்ததை நம்ம பார்த்திருந்தோம். இதை பார்க்கும் பொழுது மதுரையில இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தின் ஓட்டை பாஜக குறிவைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா குறிவைக்கிறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு தேசியவாதி. அவர் வந்து தேவர் டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் தேவர் அலைவ். அவர் உயிரோடு இருக்கும்போது 1.3% வாக்கு தான் பெற்றாரு. இன்னைக்கு அவர் வந்து ஒட்டுமொத்த முக்குலத்தோரின் ஒரு அடையாளமாட்டு இன்னைக்கு வந்துட்டாரு. அண்ணாமலையை வந்து 2024க்கு பிறகு அதிமுக வந்து முக்குலத்தோர் கையில வந்துடும் சொல்லி தான் அந்த வாக்குகளை எடுத்தாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட அதிரடி இதுக்கு வந்து இவர் அண்ணாவே வந்து மதுரைக்குள்ள கடவுள் மறுப்பு பேச முடியலன்னு சொன்னாரு. ஸோ அந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடிக்கும் எதிர்ப்புணர்வு கொண்டவர்கள், திராவிட இயக்கத்துக்கும் எதிர்ப்புணர்வு கொண்டவர்கள் என்பதை அமித்ஷா காட்டுறாரு. திமுக அதிமுக எதிர்ப்பு அவங்க உணர்வுல இருக்குங்கிறது தான் திமுக அதிமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணாத பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசி அண்ணாமலையோட அந்த கருத்தியலை வந்து அமித்ஷா நினைவூட்டி இருக்கிறார். தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து பிளவுபட்டு இருந்த சமயத்துல அதிக ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி தான். தவிர்க்க முடியாத வளர்ச்சியா அந்த கட்சியோட வளர்ச்சி இருக்கு. இப்போ வந்து அதிமுக ஒன்றிணைக்கும் முயற்சிகள் தொடர்ந்துட்டு இருக்கு. கூட்டணி வலுவா உருவாக்கிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி நாம் தமிழரோட வளர்ச்சியை பாதிக்குமா சார்? இல்ல, பாதிக்காது. அதாவது நாம் தமிழர் வளர்ச்சிங்கிறதே ஆர்கே நகர்ல கோட்டை விட்டாங்க. டாக்டர் தமிழிசை மேல உள்ள ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சியில பொன்னாரு, இலகணேசன்ஜி, ஹெச் ராஜாஜி, அன்னைக்கு வேற வானதி சீனிவாசன்ஜி, இப்படி பல ஜிகள்லாம் சேர்ந்து ஒரு நாம் தமிழர் கீழே பாஜக கொண்டு போயிட்டாங்க. நான் தமிழிசை மட்டும் குறை சொல்ல மாட்டேன், அது ரொம்ப மோசமான ஓட்டு நமக்கு தெரியும். ஜெயலலிதா மேயர் இறந்ததுமே இந்துத்துவம் அங்க எழும்பி வந்திருக்கணும். இந்துத்துவம் எழும்பி வராம தமிழ் தேசியத்தை அந்த இடத்துல எழும்ப விட்டுருக்க கூடாது. அதாவது தமிழ் தேசியத்தின் வேட்பாளருக்கு ஆதரவாட்டு சீமான் தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள கேடர்ஸை கொண்டு வந்து இது பண்ணி முன்ன விட அதிக ஓட்டு எடுத்துட்டாரு. தினகரன் 50% வாக்கு எடுக்கும் போது தமிழ் தேசியம் அங்க துளிர் விட ஆரம்பிச்சிட்டு இந்துத்துவம் அந்த இடத்துக்குள்ள எழும்பி வந்திருக்கணும், கோட்டை விட்டுட்டாங்க. அதுபோல இந்துத்துவா இன்னொரு கோட்டை விட்ட இடம் ஈரோடு கிழக்கு. இது அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், நட்டாவுக்கு தெரியும், சந்தோஷுக்கு தெரியும். அண்ணாமலையை நிற்க விடாம பண்ணது இந்துத்துவா வந்து அதுக்குள்ள கொஞ்சம் பலகீனப்பட்டு போச்சு. சீமான் அந்த இடத்துக்குள்ள பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுன்னு களத்துக்குள்ள ஹீரோ ஆயிட்டார். அது வந்து சீமானுக்கு வந்து ஈரோடு கிழக்குலேயே அந்த மாதிரி அண்ணாமலை அதில் நின்றுக்கணும். அண்ணாமலை நின்னா 2வது இடம் வர்றதுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருந்தது. ஒருவேளையில அது ஏன் நிக்கலன்னு சொன்னா, நின்னா சீமானு கீழே போயிருங்கிற அச்சத்துல ஆர்கே நகர் மாதிரி அச்சத்துல போனாங்களா, அல்லது அண்ணாமலை நின்று மேல வந்துட்டா
அண்ணாமலை புகழ் ஏறினு தடுத்தாங்களா? எப்படியோ ஒரு அரசியல் கட்சி அந்த இடத்துல நிற்காததான் சீமானுக்கு பிளஸ். இதுதான் உண்மை. நான் சொல்றது 100% உண்மை. பாஜக அணி என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காதது சீமானுக்கு பிளஸ். இது ரங்கராஜ் பாண்டேக்கு புரியல, சுத்தமா புரியல அவருக்கு. அது நான் திரும்ப திரும்ப அதை தரவுகளோட தான் சொல்றேன். அமித்ஷாவுக்கு தெரியும் அது. விக்கிரவாண்டியில நின்ன என்டிஏ ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கல? லாஜிக் இருக்கா? பதில் இருக்கா? விக்கிரவாண்டியில என்டிஏ நின்னுச்சு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அண்ணாமலை அடிச்சு விளையாடினார். 29% வாக்கு எடுத்து காட்டினார். ஏன் ஈரோடு கிழக்குல நிக்கல? அப்ப நீங்க நிக்காம சும்மா ஜாலியா பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் பண்ணா மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா? அப்ப உங்களுக்கு அண்ணாமலை ஷைன் பண்ணிடக்கூடாதுன்னு, அல்லது அண்ணாமலைக்கே நம்ம சீமானி கீழே போயிடக்கூடாதுங்கிற எண்ணமா? ஏன் நிக்கல? இந்த இடம் தான் களத்தை விட்டு என்டிஏ போன இடம் தான் சீமான் ரைஸ் ஆகுறாரு. அவர் ஈரோடு கிழக்குல ரைஸ் ஆகல, ஒட்டுமொத்த தமிழகத்திலே அவரு அந்த ஈரோடு கிழக்கு எடுத்த ஓட்டு அவரு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் ரைஸ் ஆயிட்டாரு. இது 2026 தெரியும். இது சீமான் மேல காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்ட இடதுசாரிகளுக்கும் தெரியல, அரசியல் சரியா தெரியாத வலதுசாரிகளுக்கும் தெரியல, இடதுசாரிகளுக்கும் தெரியல, வலதுசாரி தெரியல. நான் தெளிவா ஆதாரத்தோட சொல்றேன். இப்படித்தான் நாங்குநேரில் கரிநாடாரு கீழே போன சீமான், விக்கிரவாண்டியில 1.5% எடுத்த சீமான், வெள்ளூர்ல 2.6% ஓட்டு எடுத்த சீமான் களத்துல நின்னாராயான்னு 6.8% ஓட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு 8.2% வந்துட்டாரு. அப்ப சீமானுக்கு பலமே களத்துல நிற்கிறது, 214 நிற்கிறது, நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டார். மோடி வேண்டாம் ராகுலும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாரு. பாஜக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அண்ணா தேவரை கொண்டு ஓடிட்டாரு, ஜெயலலிதா ஊழல் பெருச்சாளி, இந்த மாதிரிப்பட்ட நிலைப்பாட்டில இருந்து அவங்களும் மாறிட்டாங்க. அப்போ நிலைப்பாட்டில இருந்து என்டிஏயும் நிலைப்பாட்டில இருந்து அதிமுக மாறினதுதான் சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆகும். இதுதான் சேலஞ்ச் 2026 சேலஞ்ச். எனக்கும் ரங்கராஜ் பாண்டே பிகாரி பிராமினுக்கும் உள்ள சேலஞ்ச். பிகாரி பிராமின் ரங்கராஜ் பாண்டே, சீமான் தமிழன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறான். விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நின்னாப்புல, விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காத எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார் சீமானால். ஈரோடு கிழக்கில் நிற்காத என்டிஏ பலகீனப்படும் சீமானால். இதுதான் ரங்கராஜ் பாண்டேக்கு எனக்கு உள்ள சேலஞ்ச். அவர்கிட்ட கருத்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது, தரவும் கிடையாது. சும்மா ரூம்ல இருந்து ஏதாவது டேபிள் ஒர்க் பண்ணுவாரு. இதுதான் கருத்து கணிப்புன்னு சொல்லிடுவாரு. நான் தரவுகள்ல இருந்து மக்கள்ல இருந்து கணிப்பை போடுறேன், அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். நீங்க வேணா ரங்கராஜ் பாண்டேக்கு, சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் 2024 என்ன சொன்னாங்க, ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு தமிழுக்கு ஒரு நல்லுலகம் பார்த்தா ரவீந்திரன் துரைசாமி கரெக்டியாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ சீமானை பொறுத்த வரையில இந்த இடத்துக்குள்ள அவர் எல்லா தேர்தலில் நிற்கிறதும் 214 நிற்கிறதும் அவரை தூக்கி விடும். நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறினதும், நிலைப்பாட்டில இருந்து என்டிஏ ஏன் அண்ணாமலையே சொல்லிக்கலாம் மாறினதும் சீமானுக்கு பெரிய பூஸ்ட். இது 2026 தேர்தலில் தெரியும். இது ஜேவிசி சிறாம் பார்த்துக்கலாம், கோலாகல சீனிவாசன் பார்த்துக்கலாம், ரங்கராஜ் பாண்டே பார்த்துக்கலாம். நான் தரவுகளோட சொல்றேன். அவங்க எடப்பாடியை பார்த்துட்டு பொய்யா கலரா ரீல் விட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடிக்கு பலகீனத்தை சமகாலத்தை கொண்டு மூடி மறைக்கிறாங்க, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறாங்க. நான் நடந்த சம்பவத்துல எடப்பாடி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனது தவறுன்னு மக்கள் நினைக்கிறத வச்சு நான் என் கருத்தை சொல்றேன். சோ சீமானுக்கு அது பிளஸ். எப்பொழுதும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்னுடைய தம்பி தான் அவர் அப்படின்னு தம்பி தான், அது பிரச்சனை இல்ல. தம்பி தான். கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கே சார். கடுமையான விமர்சனம் வச்சாதான் மக்களுக்கு உண்மை தெரியும். அப்ப களத்துல இருக்கவனுக்கும் எல்லா களத்துல நிற்கிறவனுக்கும் களத்தை விட்டு ஓடுறவனுக்குள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியும். மக்களை நம்பி களத்துல இருக்கிற சீமானுக்கும் மக்களை நம்பாம ஓடக்கூடியவங்களுக்குள்ள வித்தியாசத்தை ரங்கராஜ் பாண்டே தம்பி சொல்லலன்னா அது அறிவு நாணயமற்ற செயல். இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்டி ஆஃப் ரங்கராஜ் பாண்டே. நீ சொல்லணும்ல, நீங்க தம்பி தான், அது வேற விஷயம். தம்பி அந்த உண்மையை சொல்லணும் இல்ல, சீமான் நிக்கிறாரியா, எல்லா களத்திலும் நிக்கிறாரியா, அதனாலதான் அவர் வளர்றாருன்னு சொல்லணும் இல்ல. அதுல நீ மூடி மறைக்கிறீங்கன்னா உள்நோக்கம் இருக்கு, நயவஞ்சக தன்மை இருக்கு. அல்லது நீங்க பீகாரி பிராமின்ங்கிறனால தமிழ் பிராமணருக்குள்ள உணர்வு உங்களுக்கு இல்ல. சீமான் தமிழ்னு சொல்றதும் குடமுழுக்கு திருச்செந்தூர்ல தமிழ சொல்லணுங்கலாம் உங்களுக்கு தீவிர மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறீங்க. மற்றபடி இந்துத்துவா RSSல என் தம்பி ரங்கராஜ் பாண்டே எக்ஸ்ட்ராடினரி. நானும் அவனும் அதுல ஒண்ணுதான். 2029 மோடி பிரதமருங்கிறதுல நானும் அவனும் ஒன்னாதான் நிற்க போறோம், அது வேற விஷயம். பட் இந்த இடத்துக்குள்ள சீமான் சென்ட்ரிக்கா அதுல ஒரு தமிழன் அல்லாதாருங்கிற ஒரு இது இருக்கும் போது மக்கள் மத்தியில அதையும் அந்த முகத்திரையும் கிழிச்சு காட்டணுங்கிற கதான கிழிச்சு காட்டுறேன் தவிர இந்துத்துவ அதுல என்னையும் சங்கிம்பாங்க, ரங்கராஜ் பாண்டியன் சங்கின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே
அது ரெண்டு பேருக்குமே அது பெருமை தான். அதுல நான் மாறுபடல. 2026 தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகளாம் ரொம்ப தீவிரமா தேர்தல் பணிகளை செஞ்சுட்டு கூட்டணி அமைக்கிற வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வழக்கம் போல எப்பவுமே நான் தனித்து தான் களம் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறுதியா நிக்கிறாங்க. அவங்களுடைய அரசியல் வியூகம் என்ன? ஏன்னா தேர்தல் கூட்டணியை முடிவு பண்ணும்போது மற்ற கட்சிகளோட அரசியல் வியூகங்கள் தெரிய வருது. ஆனா நாம் தமிழரோட கட்சி அரசியல் வியூகம் என்ன சார்? மற்ற வலைத்தளங்களை சொல்லாததை சொல்றேன். தமிழ்ல குடமுழுக்குங்கிறாங்க திருச்செந்தூர்ல முருகனுக்கு. தமிழ்ல குடமுழுக்குங்கிறத எந்த கட்சி எடுத்திருக்கிறான்? பாஜக எடுத்திருக்கானா? காங்கிரஸ் எடுத்திருக்கிறானா? இல்ல. திமுக சொல்லுதா? அண்ணா திமுக சொல்லுதா? இல்ல களத்துக்குள்ள வரக்கூடிய தாவேகா தமிழ்ல குடமுழுக்கு சொல்லுமா? விஜய் சொல்லுவாரா தமிழ்ல குடமுழுக்குன்னு? பிராமணர்கள் ஓட்டு போட மாட்டான், தெலுங்கர் ஓட்டு போட மாட்டான், மலையாளி ஓட்டு போட மாட்டான், கன்னடம் ஓட்டு போட மாட்டான்னு விஜய் பதறுவார். அப்ப படமும் பார்க்க மாட்டான்னு பதறுவார். விஜய் விட்டுருங்க, எந்த கட்சி சொல்லுது நாம் தமிழரை தவிர? அப்ப தமிழில் குடமுழுக்கு, தமிழின் பெருமை, தமிழகத்தில் ஒவ்வொரு குக்கிராமமும் வளரணும். தமிழர் நலனுக்காக தான் நான் தனிச்சு நிற்கிறேன். தமிழரை மேம்படுத்துறதுதான் எனக்கு லட்சியம். தமிழுக்கும் தமிழர்களுக்காக நான் நிற்கிறேன்னு சீமான் நிற்கிறாரு. அது தமிழ்ல குடமுழுக்கு வேணுங்கிறது அது காட்டுது. திருச்செந்தூர்ல பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறாரு. அதுக்கு ஊடகங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி இதை கேட்டிருக்காரா? ரங்கராஜ் பாண்டே புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்டுருவாரா? இதை நீங்க ஏன் கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க? நான் உங்களை தூண்டி விடுறது காரணம் இதெல்லாம் நாட்டுல இஷ்யூ இருக்குன்னு நீங்க ரொம்ப பாப்புலரு, உங்க மூலமாட்டு மக்களுக்கு கொண்டு சேரணும்னு தான் தம்பியை நான் அதை ட்ரிகர் பண்ணி விடுறேன். அதான் தம்பி பேரை சொன்னா இன்னும் 4 பேரை ரீச் ஆகும். நம்ம மூலமா ரீச் ஆகிறத விட தம்பி மூலமா இன்னும் கொஞ்சம் பேரை ரீச் ஆகும். நம்ம அதுல எப்பொழுதும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருங்கிறதும் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு ரீச் நல்லா இருக்குங்கிறது நம்ம ஏன் மறுக்க போறோம்? அது உண்மை. பட் கருத்து, கிரெடிபிலிட்டி, உண்மை மக்களை பற்றி சேரணும். தமிழ்ல குடமுழுக்குன்னு சீமான் கேட்கிறாரு. வேற எந்த கட்சியும் கேட்கலங்கிறத தனி வீடியோ ரங்கராஜ் பாண்டே போடணுமா வேண்டாமா? அப்ப நீங்க பீகாரியா செயல்படுறீங்களா? ஒருத்தன் தமிழுக்கு குடமுழுக்குன்னு கேட்கறத மூடி மறைக்க பாக்குறீங்களா? இதான் என் கேள்வி. இது தமிழுக்கு ஒரு நல்ல உலகம் தெரியும். ரங்கராஜ் பாண்டேயோட அந்த கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு புரியும். அப்ப அவரை திருத்திக்கிட்டு சீமான் தாயா தமிழ்ல குடமுழுக்குன்னு கேட்கிறாரு. அது தமிழர்கள் மத்தியில பெரிய எழுச்சியை கொடுக்குது. சீமான் தாயா பார்லிமெண்ட் கட்டடத்துல சமஸ்கிருதருக்கு என் தமிழ்லன்னு பிராமண சமுதாயம் வந்து ஆதரிக்காங்க. ஆதரிக்கலன்னா பரவாயில்லன்னு போல்டா துணிச்சலா சீமானிசம் காட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி சாமின்னு என்னையே கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அவரு எப்படி தமிழ்ல பாராளுமன்ற கட்டத்துல தமிழ் இல்லைன்னு சொல்லிவிடுவாரு, தமிழ்ல குடமுழுக்கு வேணும்னு சொல்லிவிடுவாருன்னு நீங்க ரங்கராஜ் பாண்டே அதை சொல்லணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் இணைப்பில் வந்து எங்களோட பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி.